மக்கள் திலகம், புரட்சி திலகம் என்றெல்லாம் கொண்டாடப்படுபவர் எம்ஜிஆர். அவர் தன்னுடைய படங்களில் எல்லாமே ரசிகர்களை கவரும் வகையில் வருமாறு பார்த்துக் கொள்வார். அவர் ரசிகர்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் சினிமாவில் உள்ள அனைத்து விஷயங்களையும் விரல் நுனியில் தெரிந்து வைத்துள்ளார். அதனால்தான் அவரால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை இயக்கி மாபெரும் வெற்றி படமாக தர முடிந்தது. ஆனால் இங்கு ஒரு ரசிகர் அவரை தவறாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணனிடம் நேயர் ஒருவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்தில் எம்ஜிஆரால் எப்படி உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக எல்லா நாடுகளுக்கும் போய் படமாக்க முடிந்தது? இது அவருடைய அதிர்ஷ்டமா அல்லது கடின உழைப்பா என கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு சித்ரா லக்ஷ்மணன் அளித்த பதில் இதுதான். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்ல முடியாது. பொதுவாக நமது நாட்டிலே படப்பிடிப்பு நடக்கும். எம்ஜிஆர் ஒரு மாறுதலுக்காக ஜப்பானில் படப்பிடிப்பை நடத்தினார். ஒரு பக்கம் அவரது நிர்வாகியான R.M. வீரப்பன் மிக பெரிய அளவில் ஒத்துழைப்பை தந்தார். இன்னொரு பக்கம் ஆனந்த விகடன் மணியன் அங்கே படப்பிடிப்பு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டார். இதை எல்லாம் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபன் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்றால் அதற்கு காரணம் எம்ஜிஆரின் கடின உழைப்பு. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த டெக்னீஷியன் என்பது திரையுலகிலுள்ள எல்லோருக்குமே தெரியும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். 1973 எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். மஞ்சுளா, லதா, சந்திரலேகா, நம்பியார், மனோகர், அசோகன், நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன் உள்பட பலரும் நடித்துள்ளார்கள். இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் M.S. விஸ்வநாதன். பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அவள் ஒரு நவரச, பன்சாயி, லில்லி மலருக்கு, நிலவு ஒரு பெண்ணாகி, ஓ மை டார்லிங், பச்சை கிளி, சிரித்து வாழ வேண்டும், தங்கத்தோணியிலே, உலகம் உலகம், வெற்றியை நாளை ஆகிய பாடல்கள் இந்த படத்தில்தான் இடம்பெற்றுள்ளன. இந்த படத்திற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் விளம்பர போஸ்டரை ஒட்டாமல் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம்ஜிஆர் விலகியதால் ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் படத்தை தடுக்க நினைத்து விளம்பரத்திற்கு வரியை ஏற்றியதாம். அதனால் விளம்பரமே இல்லாமல் ஜெயித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன்.